வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒட்டா கதைகள். நான் உங்க சாஞ்சி. எப்பவும் போல இன்னைக்கு ஒரு மாங்கா ரெக்கமெண்டேஷன் எபிசோட வந்திருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் போட்டோம், அடுத்து ஹாரர் போட்டோம். சரி, இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ஒரு ஜானர் போடுவோம். மெயினா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி எடுத்துட்டு வந்தோம். சரி, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இல்ல ரோம் காம்னாவே எல்லாரும் வந்து ஒரு ஸ்கூல் காமெடி இல்ல டீன் காமெடி தான் பேசுவாங்க. ஆனா சரி, ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பேசலான்ட்டு தான் இன்னைக்கு ஒரு மங்கா எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மங்கா பேர் என்ன, டெலிவர் கேலசி. அது இங்கிலீஷ்ல வந்து ஹோம் ஆஃபீஸ் ரொமான்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பவும் போல நம்ம சைமன் இருக்காரு இந்த மங்கா பத்தி பேச. வணக்கம் சைமன். வணக்கம் நண்பர்களே. சொல்லுங்க சைமன், ஒரு ரோம் காம் பேசுற அளவுக்கு உங்க லைஃப்ல ரொமான்ஸ் எல்லாம் நடந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, அது நடக்கவும் போறது கிடையாது. அதனால வந்து நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ஓகே, இந்த மாங்காவோட ஆர்டிஸ்ட் கினிட்சு யமாடா. இந்த மாங்கா ரேண்டமா கண்டுபிடிச்ச மாங்கா தான். ஆக்சுவலி நாங்க வேற மாங்காவா செக் பண்ணலாம் தான் இருந்தோம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல. பட் இந்த மாங்கா ரொம்ப காஞ்சி தான் சொன்னாரு இதை பத்தி பேசலாம் அப்படின்னு. இது ஒரு 20 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதனால நீங்க ஈஸியா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடலாம். அதனாலயே நாங்க இதையும் எடுக்கணும். அண்ட் சாப்டர்ஸ்ன்றது பேஜஸ் கம்மி தான். மிஞ்சி போனா ஒரு 10-11 பேஜுக்குள்ள தான் இருக்கும். மேக்ஸிமம் 11, மினிமம் 9 அந்த ஒரு கணக்குல தான் இருக்கும்ன்றதால உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவரே அதிகம். அதனால ஈஸியா முடிச்சாங்க அந்த மாங்கா. இந்த ஆஃபீஸ் ரொமான்ஸ் மாங்காவோட ஆர்த்தர் கின்டெட்சு யமாடா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான். இது ஒரு புது புது மாங்கான்னு சொல்லலாம். லைக் நார்மலா இருக்கிற ஒரு மாங்கா மாதிரி கிடையாது. ஐ மீன் இப்போ மாங்கான்னு போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேரான ஆர்டர்ஸ் வரும். இவங்க ஒரு புது ஆர்டிஸ்ட் அப்படின்றதால இது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். லைக் இந்த மாங்கா ரெக்கமெண்ட் பண்றது, அவங்களோட ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி எடுத்து பேசுறதா இருக்கும். அதுக்காக நாங்க மாங்காவை சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட இன்னொரு ஒர்க் பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சோப்னு ஒரு இது, அதுவும் ரோம் காமன் தான் நினைக்கிறோம். ஏன்னா நாங்க அதை இன்னும் என்னன்னு பாக்கல. பாத்துட்டு வேணா அது நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ நாங்க போடுறோம். ஓகே, சரி, ஓகே சைமன், நம்ம பேசுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஆபீஸ்லாம் மூடிடுறாங்க. ஹீரோக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது. அவன் லைக் எப்படின்னா அவன் ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற போது ஒரு டெவலப்பரா எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ப்ரெஷர் அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஷிஃப்ட் ஆனதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பிரேக் டைம் கிடைக்குது. அப்பதான் வீடை ஒழுங்கா ஒரு அலைன் பண்றான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்றக்கு டேபிள்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு ஒரு ஹாபி இருக்கு. லைக் என்னன்னா கேம் விளையாடுவான், மங்கா படிப்பான். லைக் நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. நானும் அதை தான் பண்ணுவேன். ஏன்னா பெருசா நான் அவுட் சைட்ல போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பர்சன் தான் கிடையாது. நானும் இந்த மாதிரி தான். அதனால எனக்கு அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. சரி, ஓகே. இது என்னன்னா அந்த அலைன்லாம் பண்றான். அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு பால்கனி இருக்கு. அந்த பால்கனில சின்னதா கார்டனும் வச்சிருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு மாசம் போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் ரொம்ப ஒரு நாள் ரொம்ப மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு பால்கனி வெளியே போய் நிக்கிறான். நின்னா அவன் டக்குன்னு ஒரு வாய்ஸ், உங்க கார்டன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னடா நமக்கு யாரா பேசுறான்னு பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அவங்கதான் நம்ம ஹீரோயின். ஹீரோயினோட பேரு நட்சு இசுமி. அவங்க என்னன்னா, நான் தான் நட்சு இசுமி, நான் இங்க ஒரு 6 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்குன்ற மாதிரி அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஹீரோ நான் தான் நொக்காரு மிட்சு ஹாசி அப்படின்னு சொல்லி அவனையும் இன்ட்ரோ பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு சொல்றான், அவங்க கார்டன் செமையா இருக்கு, பார்க்கவே ஒரு சின்ன பாரடைஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். அந்த டைலாக் அந்த எனக்கு இந்த பேனல்லே லைக் இந்த மங்காலேயே பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டைலாக் என்னன்னா, திஸ் வாஸ் ஹவு மை ஒய்ஃப் அண்ட் ஐ மெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்றான். அப்பதாங்க இந்த மங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தியா, நான் இப்படிதான் உங்க அம்மாவை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மதர்ன்ற மாதிரி. அது ஒரு நல்ல டைலாக் சீரியஸ்லி. அதாவது ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, பையனோ பொண்ணோ கேக்குற மாதிரி, அப்பா நீங்க எப்படிப்பா அம்மாவை மீட் பண்ணீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த ஒரு ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சைமன் ஒரு சீரீஸும் இருக்கு, திஸ் இஸ் ஹவ் ஐ மெட் யுவர் மதர்னு. இருக்கா? ஆமா, திஸ் இஸ் ஹவ் ஐ மெட் யுவர் மதர்னு சீரீஸும் இருக்கு. சரி, ஓகே.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 பேரும் அடுத்த லைக் ஹீரோக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிருக்காது. ஒரு ஹைபிரிட் ஜாப் மாதிரி கிடைச்சிருக்கும். என்ன ஒரு வீக்லி 3 டேஸ் வந்து அதான் போயிட்டு 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 வரும். வருவான். அப்ப என்ன ஆகும்னா அவன் வந்து ஆபீஸ் போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து லிப்ட் கிட்ட நிக்கிறான். அவங்க அப்ப ஹீரோயினும் வர்றா. 2 பேரும் காரிடோர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெதர்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹீரோ கேக்குறான், உங்களுக்கு என் பேர் ஞாபகம் இருக்கா, என் ஃபுல் நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்ப அவனும் வந்துட்டு ஏதோ சாட்டோ சம்திங் அப்படின்னா, இல்ல இல்ல என் பேரு நொகாரோ மிட்சுஹாசி அப்படின்ற மாதிரி சொல்றான். மிட்சுஹாசியா, இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இது ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் பேர் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. இது சாப்பிட்ற ஐட்டம் பேர் மாதிரி இருக்கா, எனக்கே இத்தனை அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப அந்த டே ஃபுல்லாவே அவன் அதுவே தான் யோசிக்கிறான். அப்படி என்னவா இருக்கும் மிட்சுஹாசினா, என்னவா இருக்கும், நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி அவன் பேரையவே அப்பதான் அவன் நிறைய டைம் கூகுளே சர்ச் பண்ணி அப்படின்னா என்னவா இருக்குன்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளாவது ஹீரோயின் அவனால பார்க்கவும் முடியல. அதே மாதிரி ஒரு போகுது. ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு மறுபடியும் பால்கனில ஒரு டைம் அவங்க மறுபடியும் ரேண்டமா மீட் பண்ணிக்கிறாங்க. ஓ, அது மிட்சுஹாசி இல்ல யட்சுஹாசி, நான் மாத்தி சொல்லிட்டேன், யட்சுஹாசி தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அட என்னம்மா நீ சொன்னதுனால என்னோட 3 நாள் தூக்கம் போச்சு, நான் அதை ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன்ற மாதிரி அவனும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். மிட்சுஹாஷி வந்து என்ன கேக்குறான், நீங்க வந்து பிஜி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு வந்து ஆமா நான் வந்து பிஜி பண்றேன் ஆர்கியாலஜில. ஆனா வந்து இப்போ காலேஜஸ்லாம் ஆன்லைன்ல மூவ் பண்ணிட்டாங்களே, நீங்க எதுக்கு வந்து போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதுக்கு கொஞ்சம் சில மெட்டீரியல் பேஸ்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் வந்து பதில் சொல்லிட்டு, லைக் அவங்க இந்த பெட்டெல்லாம் வந்து அதை போட்டு இந்த பால்கனில போட்டு கிளீன் எல்லாம் பண்றாங்க. குப்பையா இருக்கனால அதை வந்து அதான் தட்டிட்டு இருக்காங்கல்ல. அதான் ம். அதான் வந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதான் அந்த பெட்டுக்குள்ள அந்த அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பெட்டுக்குள்ள ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இதை பத்தி எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இது எடுத்துட்டு அவங்க வந்து அந்த அவங்களோட வீட்டுக்கு வந்து போறான். வீட்டுக்கு வந்து போகும்போது இசூமி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பர்மிஷன் எல்லாம் கேட்டு போவோம்ல, அந்த மாதிரி போறான். பட் சவுண்ட் எதுவும் வந்து கேட்கல. ஓகே, அவனுக்கு டவுட் ஆயிடுச்சு. அவனும் திரும்ப வந்து உள்ள போறான். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கு, அவங்க திரும்பி வெளியே வராங்க. ஓ, என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்க சத்தம் எனக்கு கேட்கல அப்படின்ன உடனே அந்த டேகை வந்து போட்டோ எடுத்த டேக் வந்து காட்டுறான். அவங்களும் வந்து அதை ஸ்னாப் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்னாப் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சிப்ஸ் அதான் சிப்ஸ் பாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கொடுத்தோம்னா ஒரு விதமான ரியாக்ஷன் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அதான் அதான் உங்க மாஸ்க் போட்டு உங்க ரியாக்ஷன்ஸை கவர் பண்ணிக்கிறீங்க, உங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி, ஒரு பொண்ணு நம்மள ஹேண்ட்ஸம்னு சொன்னாவே நம்மளுக்கு, ஒரு பொண்ணு நம்மகிட்ட பேசினாவே ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டா நம்மளுக்கு எல்லாம் கை காலே புரியாது, என்னதே நம்மளும் ஹேண்ட்ஸம் சொல்லிட்டாங்களான்ற மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளை பார்த்து ஹேண்ட்ஸம் சொல்லிட்டால, ஒருவேளை எனக்கு கண்ணு கீது தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் நம்ம கிட்ட அந்த டைம்ல அந்த ஆத்தர் நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உங்க ஃபீமேல் ரீடர்ஸ் கேட்கிறாரு என்னன்னா, சரி நீங்க வந்து நெய்பர்ஸ் பார்த்து ஹேண்ட்ஸம் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லைக் இது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபன்னா. அவங்க கொடுத்த சிப்ஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே, அவங்கள பத்தி வந்து யோசிச்சு அந்த ஒரு டைமை வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பெண்ட் பண்ண அடுத்த இதுல வந்து அவனுக்கு ஒர்க் வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனும் வந்து காஃபி கீப்லாம் ரெடி பண்ணிட்டு அவன் டேப்லாம் எடுத்து வச்சு உட்காந்து இதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்லயும் அதை பத்தி தான் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி திங்க் பண்றது, அது மட்டும் இல்லாம வெளியே போல அதான் அவனுக்கு எந்த ஒர்க் பண்ணாலும் அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்குது. ஆஃபீஸ் போறான், ஆஃபீஸ் இதுலும் திங்க் பண்றான். மாங்காய் படிக்கிறான், மாங்காய் இதுலும் திங்க் பண்றான். வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ எல்லா ஒர்க்லயுமே வந்து அவனோட திங்கிங் வந்து அவங்க சொன்னதுலதான் இருக்கு. நீங்க வந்து பார்க்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிற சொன்ன அந்த ஒரு வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கிடக்குது. அதுக்கு இது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் வந்து நார்மலா ரோம் காம் சைடே போக மாட்டான். ஆக்ஷனு த்ரில்லர் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தவன், சரி ஒரு ரோம் காம் மாங்கா ட்ரை பண்ணலான்ற மாதிரி என்ன உன்ன மாதிரியா மாதிரி தான் நினைச்சேன். என்ன என்ன மாதிரி மாதிரி ஆள் கிட்டத்தட்ட அவன்? நானும் அப்படிதான். ரோம் காம் சைடு நான் பெருசா போக மாட்டேன், சரியா. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நான் என்ன பொண்ணு போக வந்ததுக்கு மாட்டேன். அப்புறம் அந்த சின்ன சின்ன சேஞ்ச் ஆகுறான். லைக் அவன் ரோம்காம் சைடு போறான். மாங்கா படிக்கும் போது ரோம்காம் மாங்காலாம் எடுத்து படிக்கிறான்.
இது வந்து நானும் இப்ப ரீசெண்டா இந்த ரோம்காம் சைடு வந்திருக்கேன். காரணம் வந்து அது ஒருத்தர் இருக்காங்க. சரி வேணாம், அது நம்ம ஆஃப் டாபிக் இருக்கு, நம்ம அப்புறம் போய்க்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆகுது, அவங்கள பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்கும் போது அவங்க வரும்போது அவங்க போகும்போது அவங்க லைக் இப்போ இதெல்லாம் வந்து மெயில் பாக்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல இருக்கும். அந்த பாக்ஸையும் பாக்குறேன், அந்த பாக்ஸ்லயும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அவங்க வந்து எடுக்கல. சோ இவனும் அவங்க வீட் பண்ணலையா. சோ என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட எல்லாம் போய் பாக்குறான், காணமே அப்படின்ற மாதிரி ஒரு கவலைப்படுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கீங்களா உள்ளன்ற மாதிரி செக்கும் பண்ணி பாக்குறான். அவங்க இல்ல, எதுவுமே ரெஸ்பான்ஸும் வரல. அதே மாதிரி கொஞ்ச நேரம் சேடா இருக்கான். சரி என்னதான் ஆயிருக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு வெளியே போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வராங்க. ஒரு வாரமா ஒரு 1.5 வாரமா அவங்க வந்து அந்த வீட்டுல இல்ல. அப்பதான் அவங்க ரேண்டமா அவங்க வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அவங்க பாக்குறான். ஒருத்தவங்க வந்து அவங்க அந்த ஹீரோயினா கார்ல டிராப் பண்ணிட்டு வந்து பேசிட்டே போறாங்க. அச்சச்சோ, உடனே அவன் வந்து லைட்டா ஒரு ஹைஃபை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு பார்த்து என்னடா இது ஹைஃபை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அச்சச்சோ அப்படின்ற மாதிரி, ஒருவேளை பாய் ஃப்ரெண்டா இருக்குங்கிற மாதிரி கூட யோசிக்கிறான். ஓவர் திங்க் என்ன மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சு. ஓகே, ஆள் அதான், இருக்காங்க போல, இனிமேல் நம்ம லிமிட்டா இருக்கணும். ஆள் இருக்காங்க போல, நாங்க தான் வந்து இது பண்ணிட்டோம், நாங்க லிமிட்டோட இருந்துக்கிட்டாலும் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு வியூல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பெல் அடிக்காங்க, வீட்டுக்குள்ள வராங்க. இவனும் வந்து ஒரு ஆங்ஸைட்டியோட வந்து ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் வந்து நான் எங்க போனீங்க, ட்ரிப்புக்கு போனீங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், இல்ல நான் ப்ரொஃபஸரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதான் வந்து இந்த வீட்டுல வந்து என்னால இருக்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பாக்குறாங்க. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து எதுக்கு வந்தீங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல ஒரு மாதிரி சுகமாலாம் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பத்தி கவலைப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா, ஒரு நெய்பரா நான் அவங்கள பத்தி கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டு பாக்குறாங்க. இல்ல ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க பேனாவை வந்து கடன் வாங்கி, அவங்க பெண்ணை வந்து கடன் வாங்கி என்ன பண்றாங்க, அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஒரு சாப்பிட்ற இடத்துல ஒரு எழுதுறாங்க. அது என்னதுன்னு பார்த்தாங்க அப்படின்னா, அது வந்து ரெஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனோட ஐடி, டேக் ஐடி. இப்ப நம்ம டிஸ்கார்டு வர ரெஸ்கார்ட் ஆகுது. அதுலதான் வந்து அவங்க எப்பயுமே வந்து கேம் ஆடும்போது பேசிட்டு ஆக்டிவா இருக்குது. பட் இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் அதுல வரும். டிஸ்கார்ட் மாதிரி ரெஸ்கார்ட்னு ஒரு ஆப்ல தான் அவங்க டேக் எழுதி கொடுக்குறாங்க. பட் ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனோட சிஸ்டம் டிசைனுக்காக வந்து டீம் கூட டிஸ்கார்ட்ல தான் இருப்பான். இவங்க கேம் ஆடுவாங்க, இவன் டீமுக்காக வந்து டிஸ்கார்ட்ல வந்து ரொம்ப நேரம் இது வந்து எப்படி மேனேஜ் பண்றது, இவங்க கூட கேம் ஆடுறத பார்க்கத்தான் இல்லை நான் என் ஒர்க்கை பார்க்கறதா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து அவன் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்லாம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு டயர்டா ஏஞ்சி இது போயிட்டு இருக்க நேரத்துல வந்து அவங்க என்ன சூப்பர் மார்க்கெட் போவாங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கெல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க. ஷாப்பிங் பண்றது, ஃபுட் வாங்குறது, குடிக்கிறதுக்கு ஜூஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்கிட்டு இருக்க நேரத்துல வந்து இவங்களும் ஒரு சில ஜூஸஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க. வாங்கி இவனுக்கு கொடுப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் அப்படியே கடந்து போயிரும். சரியாடா, கொஞ்சம் ரொம்ப டீப்பா போனா அப்படியே கொஞ்சம் கடந்து போ. அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஹீரோ வந்து அவனோட கார்டன்ல வந்து ஒரு லேண்டர்ன் வாங்கி வைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினுக்கு வந்து அவன் வீட்டுல வந்து ஒரு சின்ன டேபிள், ஒரு கபோர்ட் மாதிரி செய்யறதுக்கு வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றான். அதெல்லாம் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அவங்களோட வீட்டுக்கே போறான். வீட்டுக்கு போய் அவங்க ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் அவனுங்க ஒரு கபோர்ட் மாதிரி அவன் அந்த ஹீரோயினுக்கு செஞ்சு கொடுக்குறான். வீட்டுக்கு பார்க்கறான், இவனுக்கு சமைச்செல்லாம் தர்றான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு பால்கனியில உட்காந்து ஜாலியா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கூட காதல் மலருது. பட் ஆனா ரெண்டு பேருமே சொல்லிக்கல. லைக் நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பதான் வந்து இந்த அவன் பால்கனியில ஒரு சின்ன சிலை மாதிரி எல்லாம் வச்சிருப்பான். ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட் தானே. அந்த அந்த கோயில் அப்படி இருக்கும், அங்க ஒரு கோயில், அங்கதான் இந்த மாதிரி எல்லாம் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங். அதனால வந்து
அவனுக்கும் சரி ஓகே அது எப்படிதான் இருக்கும்னு போய் பார்க்கலாங்கிற மாதிரி அவனுக்கும் அது அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருது. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போலான்னு கிளம்பும் போது ஹீரோவோட மங்கா கலெக்ஷனை பாக்குறேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு நீ மங்காலாம் படிப்பியா, ஓகே எனக்கும் வந்து ஒரு ஏதாவது சஜஸ்ட் பண்ணு நானும் படிக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. இவனும் சஜஸ்ட் பண்றா. அப்புறம் 2 பேரும் கிஃப்ட்ஸ பரிமாறிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க போகுது. லைக் இவன் அவளுக்கு gift கொடுக்கறது, அவன் இவனுக்கு மங்கா கொடுக்கறது, அந்த மாதிரி மாத்தி மாத்தி படிச்சு 2 பேருமே அவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆக இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அவன் வந்து அவன் மங்கா கலெக்ஷனை கொடுப்பான் படிக்கிறதுக்கு. ஹிஸ்டரி பேஸ்டான ஒரு மங்கா படிச்சிட்டு இருக்கான். அந்த ஹிஸ்டரி அப்ப வந்து கேஸ்டால அவங்க வீட்டுக்கு எல்லாம் போறான். வீட்டுக்கு ஸ்டடி ரூம் இருக்கும். ஸ்டடி ரூம்ல அந்த லைட் எல்லாம் போட்டு அந்த ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இவனும் வந்து அந்த ஸ்டடி ரூம்ல போய் உட்காடுறான். உட்காந்து லைட் ஹீரோயின் வந்து அவளுக்கு காஃபியும் காஃபி குடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே தூங்கிடுறான். புக்கை திறந்த உடனே தூங்கிடுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சிடென்ட்டா வந்து அவங்க மேல விழுந்து அந்த கிஸ் பண்ற ஒரு இது வருது. என்னடா இப்படி சொல்ற, ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான். சோ அப்ப வந்து ஹீரோயின் வந்து லைட் ஆஃப் பண்ணலான்னு போறா. அப்ப ஆக்சிடென்டலா இவனும் வேக்கப் ஆகுறான். 2 பேரும் மேல விழுந்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இதாகுது. என்ன பண்றீங்கன்ற மாதிரி இவனும் கேக்குறா. நீங்க பயந்துட்டீங்களா, ஏதாவது பயந்து எதுக்கு பயந்தேன்னா பாசிபிலிட்டியில நம்மளுக்குள்ள ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா பாசிபிளா என்ன நடக்கும், கிஸ் தானே பண்ணுவோன்ற மாதிரி இவளும் கிஸ் பண்றா. உடனே இவனும் ஷாக் ஆகிறான். என்னது ஒரு பொண்ணு என்ன கிஸ் பண்ணிட்டாளாங்கிற மாதிரி இவனும் ஷாக் ஆகுறான். லைக் இவங்க 2 பேரும் காதல சொல்லிக்காமே இதெல்லாம் நடக்குது. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்ற மாதிரி இன்னும் ப்ரொபோஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அண்ட் இவன் வந்து இவனோட ஒர்க்கை பத்தி சொல்றான். நான் வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியர். என்னோட வேலை வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பெஸ்ட் ஸ்டெப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறது தான். அதுதான் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனோட ஒர்க்கை பத்தி இவன் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் அண்ட் அந்த ஒரு பழைய சுச்சுவேஷன் வந்து இவனுக்கு திரும்ப ஞாபகம் வருது. லைக் அந்த ப்ரொஃபஸரோட மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த இதுவெல்லாம் வந்து ஞாபகம் வருது. அண்ட் இந்த இது பத்திர டைரக்டாவே கேட்டுறான். லிப் டு லிப் இதை பத்திலாம் வந்து அவங்க கிட்ட டைரக்டா கேட்டுறான். டைரக்டா கேட்டது வந்து அந்த பொண்ணு வந்து நீ வந்து என்னோட டைப் தான் அப்படின்னு வந்து சொன்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்ன உங்களோட டைப்புங்கிறான். ஏன்னா நான் வந்து உங்களோட டைப்ன்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா பாக்குறான். அதுக்கப்புறம் இவனுக்கும் பிடிச்சிருது. இவன் வந்து அந்த பொண்ணை கிஸ் பண்றான். அதே மாதிரி இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதலும் மலர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்கவுங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க. லைக் இவங்க 2 பேரும் இந்த பாட்டு செம்ம ஃபன்னா இருக்கும் கேளுங்க. லைக் என்னன்னா அவன் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து டைம் வந்து மாத்தி மாத்தி ஒர்க் பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்குள்ள டைம் ஷெட்யூல் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் ஆகல. சரி ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான், சரி நம்ம டேட் போகிறதுக்கு அவங்கள கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்ப வந்து என்னன்னா லைக் இவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, இவன் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து இவனுக்கு லைக் இவன் வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசினது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன். அதனால வந்து இவனுக்கு எப்படி வந்து அந்த பொண்ணுகிட்ட டேட் கேட்கறது தெரியாம லைக் பை சாட்ல போட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கமிங் டு டேட்ன்ற மாதிரிலாம் போட்டு இந்த டைம்ல நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பை சாட்டா போட்டு அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்றான். அதான் இது எக்ஸல் ஷீட்டா ரெடி பண்ணிடுறான். எக்ஸல் ஷீட்டா ஸ்ப்ரெட் ஷீட் ரெடி பண்ணி அனுப்பிடுறான். அனுப்பிட்டு இதுதான் வந்து இந்த டைம்ல தான் நான் அவைலபிளா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டோம்னா அந்த பொண்ணு சிரிக்குது. இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் ப்ரொபோசலுக்கு ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு இது பண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. இப்ப வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஹீரோ வந்து ஆபீஸ் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட் நம்ம டேட் போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல நான் வந்து இப்பதான் ஆபீஸ் விட்டு வந்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு கேக்குறேன். நான் நீங்க எப்போ வர்ற ஸ்டேஷன் கையில தான் வெயிட் பண்றேன், சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி அவங்களும் சரி வா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி ஷாப்பிங் டேட் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி போயிட்டு என்ன வாங்கலான்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் நிறைய சாப்பிட்ற ஐட்டமா வாங்குறான். இவ்வளவு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குறா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றா. இல்ல நானே பே பண்ணிக்கிறேன். இவ்வளவு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு இருக்குமா, நீங்களே இப்ப வந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு காசு இருக்குமா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. இல்ல நான் எப்பவுமே இவ்வளவு வாங்குவேன்,
அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. நானே பே பண்ணிக்கிறேங்க மாதிரி அவளும் பே பண்றா. இவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. லைக் இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போறவங்க அப்படின்றதுனால இவங்க வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ் பண்ணதுல இருந்து லைக் இவனுக்கு அந்த ஹீரோக்கு வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு. லைக் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது அவன். ஒரு ப்ரொஃபஷனல் ம். ட்ரெஸ்ல அந்த கோட்லாம் போட்டுக்கிட்டு ஆமா. அந்த ஒரு அந்த டிஷர்ட் உள்ள போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்ததே இல்லை. பயங்கரமா இம்ப்ரெஸ் ஒரு ஆயிட்டான். ப்ரொஃபஷனலான ஃபார்மல் அவுட்ஃபிட்ல அவங்கள பார்த்தது இல்ல. மேம் பொதுவாக பொண்ணுங்களாம் அந்த ஷர்ட் போட்டா ஒரு ஒரு இதுல இருப்பாங்க பாத்தியா, ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டா அந்த மாதிரி அந்த ம். ஒரு இதுல ஏக்கத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவோட ரூம்ல வந்து இது இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்க பெட்ல கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே அவங்களும் வந்து படுத்துக்கிறாங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு ஆமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், என்ன ஒர்க்கு தான் கொஞ்சம். அப்பதான் வந்து என்ன ஒர்க்ன்ற மாதிரி சொல்லுவா. லைக் ஆர்கியாலஜி பத்தி இவ்வளவு சொல்லுவா. லைக் அவங்க விட்டுட்டு போன ட்ரேசஸ்லாம் சர்ச் பண்ணி இது பண்றதுதான் எங்க வேலை அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. இவன் வந்து ப்ரோக்ராமிங்கை பத்தி சொல்லுவான். எப்படி வந்து ஒரு ஆப்லாம் பில்ட் ஆகுது, எப்படி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆப்பை ரன் பண்ணுது, அதை எப்படி வந்து இது பண்றாங்க, அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அது வந்து ஒரு ஹியூமன் தான் எழுதிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல வந்து இது வந்து நட்ஸுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஓ இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கறது வந்து இந்த ஹீரோயினுக்கு தெளிவா ம். புரியுது. பட் இவனும் வந்து ஓகே நம்ம 2 பேரும் வேற அது வேற ஃபீல்டு. எப்படின்னா இரு அதை நான் சொல்றேன். அது எப்படின்னா லைக் பழைய ஒரு பீப்புளோட ட்ரேசஸ் விட்டுட்டு போனத ஹீரோயின் வந்து இது பண்றா. இப்ப இவன் கோட் பண்ணி இவனோட ட்ரேஸ மத்தவங்களுக்கு விட்டுட்டு போறான். லைக் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்றாங்கிற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் புரியுது. இவங்க 2 பேரும் ஒர்க்கும் சேம் தான், பட் அதோட ஃபார்ம் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவன் சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். இவங்க வந்து கிஸ் பண்றாங்க. இது என்ன ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவனும் வந்து அந்த இது விட்டு கிளம்புறான். கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து உங்களோட மஃப்ளர்லாம் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்க ரூம்ல இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டே அப்படியே முடியுது. கிறிஸ்மஸ் டைம் வருது. அவன் வந்து என்ன கேக்குறான்னா, நீங்க கிறிஸ்துமஸ் டைம்ல ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு எனக்கு வந்து 24 வரைக்கும் தான் வந்து ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் தான் இருக்கு. 25ல இருந்து நான் ஒரு ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அதுக்கு அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, சரி ஓகே நம்ம வந்து சாட்டர்டே ஐ மீன் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நம்ம வந்து கேம் விளையாடலாம் உங்க வீட்டுல. கேம்ஸ் ஆடலாம், வீடியோ கேம்ஸ் ஆடலாம், வீடியோ கேம்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஆகிறாங்க. பட் இவனோட இதுக்கு வந்து கண்ட்ரோலர் வாங்கணும். 2 பேரும் ஆடுறாங்க அப்படின்றதால ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் வாங்கணும். அவனும் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றான். டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலரை வந்து வாங்கலாம். கண்ட்ரோலர் வாங்கின கையோட வந்து ஓகே நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலர் பார்க்கலான்னு ஆர்டர் பண்ணிருக்கும் போது ஓகே நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். பட் அவங்க வந்து நம்ம வீட்ல இருப்பாங்க. ஸோ லேட் நைட் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளை தாண்டி ஏதாவது நடந்தாலும் நடக்கும். ஸோ அதனால நம்ம ப்ரொடெக்ஷன் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஆர்டர் போடுறோம் ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனை ஆர்டர் போடுறான். அது வந்து வீட்டுக்கு வந்து இது வருது. அவங்களும் வந்து கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்ல எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இவங்க கேமும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கேம் விளையாடுறதுக்கு ஹாரர் கேம் தான் விளையாடுறாங்க. லைக் கிட்டத்தட்ட ரெசிடென்ட் இவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். கன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து ஒரு ரெசிடென்ட் இவல் மாதிரி இருக்கிற கேமை வந்து ப்ளே பண்றாங்க. ப்ளே பண்ணி இவங்க ஜாலியா இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து ஒரு மிஷின் வருது. ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அங்க இருக்கிற அதுல இருக்கிற அந்த டெவில்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் வெளியே வருது. இதுக்கப்புறம் என்ன இது, எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வருது, அந்த நம்ம ஹீரோயினும் வந்து இந்த மாதிரி கேம்லாம் ஆடினது கிடையாது, ஹாரர் கேம். அவங்களும் வந்து போட்டு இது பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி அதுக்கப்புறம் விளையாடி முடிக்கிறாங்க. அப்ப வந்து அவன் வந்து நான் அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. சரி ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவ ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அப்பதான் வந்து கேப்ல இவன் வந்து அந்த பார்சல் பிரிச்சு பாக்குறான். அவன் வாங்கின ப்ரொடெக்ஷனை தவிர எல்லாமே வந்து அந்த இதுல இருக்கு. ஐயோ ப்ரொடெக்ஷன் வேற இதாயிருச்சேன்னு பார்த்து அவன் போன்ல பாக்குறான். அப்பதான் டெலிவரி டிலே ஆயிருச்சு அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஐயோ இப்ப நம்ம வந்து
ஆஹ் அடுத்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, எனக்கு ஒர்க் கிடையாது, நம்ம வந்து இங்க தான் ஸ்டே பண்ண போறோம், பட் ஒரு பயத்துக்காக நான் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் ஆர்டர் போட்டேன் அப்படின்ற ஒரு தயக்கத்துல சொல்றான். டிலே ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு வந்து ஹீரோயினோட ரியாக்ஷன் வந்து சரி உன்னை அடிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்லயே வந்து இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது அதுக்கப்புறம் டிலே வந்து ஆயிருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இவங்க காது கிட்ட வந்து ஓகே உங்ககிட்ட ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு இவங்களே கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல நானே போய் ஒரு 15 மினிட்ஸ்ல வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்ன உடனே, இல்ல நான் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. வாங்கிட்டு வர்ற கேப்ல ஹீரோ வந்து ஒரு யோசிப்பான். சரி, இது வந்து நம்ம கரெக்டா லைக் அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா கரெக்டா ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா அவ்வளவுதான்ற மாதிரி யோசிக்கிறான். அது ஆத்தர் வந்து லைக் அந்த மங்கா ஆத்தர் வந்து செம்மையா எழுதியிருப்பாரு. எப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இது வந்து டெக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுது. இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் மை எழுதியிருப்பாரு. கண்டிஷன் ஈக்குவல்ஸ் டு அது வந்து ஒரு நல்ல பண்ணாவே அதான் இருந்துச்சு. அதான் இஃப் மை கண்டிஷன் ஈக்குவல்ஸ் டு ரெடி டு கோ, நட்ஸோட அவுட்புட் வந்து ஸ்மைல், அப்படியே எல்ஸ் இது போட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த அது வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இது லைக் அப்படியே அந்த ப்ரோக்ராமிங்கோட அந்த ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி கோடா கோடா மாதிரி மாத்தி போட்டிருப்பாங்க. எழுதியிருப்பாங்க. அது வந்து நல்லா பண்ணாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு அது கூடவே ஒரு சூப்லாம் வாங்கிட்டு வராங்க. 2 பேரும் நைட் இன்டிமெண்டா இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஆகுது. அப்பதான் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் நான் வெளியே கொஞ்ச நாள் வந்து வெளியூருக்கு என்னோட போறேன். ரிசர்ச்சுக்காக என்னோட இதுக்காக போக போறேன், அவங்க ஆர்கியாலஜி படிக்கிறாங்க அப்படின்றதால இந்த ரிசர்ச்சுக்காக வந்து அவங்க வந்து வெளியூர் போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து இவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்க ஏது இருக்க அந்த விசாரணெல்லாம் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மெசேஜ் வரவே கிடையாது. அவங்க வரேன்னு சொன்ன டைமை தாண்டி ஒரு 2 more வீக்ஸ் ஆகுது. என் ஹீரோயின்ட்டு இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறான், வெக்ஸ் ஃபீல் பண்ணி ஆயிட்டான். பாக்குறான். வெக்ஸ் ஆகுறான். இது என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த ஒரு பதட்டத்திலே இருக்கிறான். ஓகே இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இதுல இருந்து அவங்க வந்து அவங்க காலேஜுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கறான். இந்த மாதிரி வந்து உங்க காலேஜ்ல உங்க யூனிவர்சிட்டியில ஆர்கியாலஜி படிக்கிற பொண்ணு ஏதாவது என்ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டவுடனே, இல்ல நாங்கெல்லாம் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இவனுக்கு அந்த நேரத்துல வந்து இன்னுமே வந்து பயங்கரமா இதுவாயிடுது. அதுக்கப்புறம் இவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டே என்கிட்ட கிடையாது, நான் எப்படி கான்டாக்ட் பண்ண போறேன்னு தெரியல, அந்த ஒரு வருத்தத்தோடய வந்து அந்த நாட்கள் அவன் நோக்கம். அவங்களுக்காக வாங்கி வச்ச அந்த கண்ட்ரோலர் இருக்கு, அந்த கான்டாக்ட்ஸ் அவங்க கொடுத்த பொருள் எல்லாமே இருக்கு. பட் அவனால அதை வந்து ஏத்துக்க முடியல. அந்த ஒரு கஷ்டத்திலே வந்து அவன் வந்து நாட்களை கடத்துறான். நாட்களை கடத்த கடத்த கொஞ்ச நாள வந்து ஒரு கால் வருது. ஓகே, இந்த கால் பண்ணதுக்கு நட்ஸு கால் பண்றாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து என்னோட லேப்டாப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, தண்ணியில போட்டு டேமேஜ் ஆயிடுச்சு, என் மொபைலுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எங்களோட ரிசர்ச்சும் வந்து கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணோம், அதுவும் வந்து எங்களால இப்ப ஆக்சஸ் பண்ண முடியல, என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிவைஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து உயிர் வருது. ஓகே ஒன்றும் ஆகலை, உன் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து வெயிட் பண்ணேன், நான் கொஞ்ச நாள் நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவ சொன்னா. அதுக்கு இல்ல, எனக்கு வெயிட் பண்ணு, என்னால இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், என்னால நீ உன்ன பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கால் டக்குன்னு கட் ஆயிருது. அப்ப வந்து சரி ஓகே, இதுக்கு மேல வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, என்னால அவளை பார்க்காம இருக்க முடியலங்கிற மாதிரி அவனும் அவ இருக்கிற இடத்துக்கே கிளம்பி போயிடுறான். கிளம்பி போய் அங்கெல்லாம் விசாரிச்சு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு தேடி தேடி போறான். மொழி தெரியாத ஒரு இடம் அது. பெருவுக்கு போறான். இங்க இருந்து எங்க போறான், அவன் ஜப்பான்ல இருந்து பெருவுக்கு போறான். அரௌண்ட் 37 hours வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணி பெருவுக்கு போறான். அங்க பெருல போய் மொழியும் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து எங்க மீட் போறீங்களா, பண்றாங்க இந்த அப்படின்னா மாதிரி இந்த பொண்ணை பாத்துக்கீங்களா மாதிரி கேட்டுட்டு போறான். அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல, ஒரு மாதிரி அறகுறையா பேசிட்டே போயிடுறான். போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு இங்க
இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோயினும் வரா. இவங்கள தேடி யாரோ வந்திருக்காங்க, இப்பதான் வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோயின் ஓடி போய் பாக்குறா. அது பார்த்தா நம்ம ஹாரோ. சரி, ஓ நீ நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்போ ஒரு செகண்ட் இரு, என் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு, ஆர்கியாலஜில இருந்து ஃபீல்ட்ல இருந்து அப்படியே வந்தனால அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவ சொல்றா, அது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லா, யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றான். யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அப்ப ரெண்டு பேர் ரொம்ப கட்டி பிடிச்சு ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றா, ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றா. ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நிறைய இடத்துக்கு இவங்களும் போறாங்க, அவங்களும் ஒர்க்குக்கு போறான். அப்படியே ரெண்டு பேரும் விசிட் பண்ணி அப்படியே கடைசியா அவங்க ட்ரீம் பிளேஸ் ஆன அங்கோர் வாட்ல ரெண்டு பேரும் போய்க்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் ஹாப்பியா முடியுது. ஐ மீன் இந்த மங்கா ஹாப்பியா முடியுது. சரி, சொல்லுங்க சைமன், எப்படி இருந்துச்சு இந்த மங்கா? நல்லா இருந்துச்சு, ஆனா எனக்கு செட் ஆகல. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அது ஏன்னு தெரியல, இப்ப ரீசெண்டாவே எனக்கு ஒரு காதல் மேல திரும்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. தெரியும் தெரியும், அத பத்தி நான் வந்து சொல்ல விரும்பல. நீங்க வந்து மயக்கத்துல இருக்கீங்க, நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா மயக்கத்துலயா? அப்படி அப்படி இல்ல இல்லைங்க. ஒருத்தன் சைக்கிள் எடுத்துட்டு கால் உள்ள விடுறான்டா. யார்ரா அது? அவன் இப்பதான்டா ஸ்கூல் படிக்கிறான், சின்ன பையன்டா. சின்ன சைக்கிள் பையன் எடுத்துட்டு காலு நடுவில் எடுத்துட்டு விடுறான்டா. பாத்துப்பா, ரோம்காம் மங்கா படிச்சு வாழ்க்கையில என்னன்னா, இது வந்து எனக்கு நல்லாவே பர்சனலாவே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இத படிக்கும் போது எனக்கு ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் என் மூஞ்சிக்கிற மைண்ட்ல வந்தாங்க. ஹீரோயினுக்கு பதிலா எனக்கு அவங்க நினப்புதான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வந்து அது அப்பப்போ பாத்துக்கலாம். என்னது? நான் வந்து இதை பத்தி சொன்னா அதுதான், ரோம்காம் எனக்கு செட் ஆகாத ஒரு ஜானர். இதுவும் சரி, நிறைய ஜானர் எனக்கு செட் ஆகாது. எனக்கு செட் ஆகுறது அப்படின்னா ஹாரரு, சென்னு, எனக்கே இந்த ரோம்காம் மாதிரி செட் இருக்கிறதா செட் ஆகாதுங்க. ஆகும். ஆனா ஆக்ஷன் ரீசெண்டா இருக்கிறதா வந்து எனக்கு செட் ஆகும். ரோம்காம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எனக்கு என்னன்னா ரோம்காம் பார்க்க சொன்னாங்கன்னா வாழ்க்கையில ரோம்காம் அணியவும் பாட்டு கிடையாது, பண்றது கிடையாது. நான் வந்து ஏகப்பட்ட பேர் ரோம்காம் எல்லாம் பாக்குறீங்க, பார்த்திருக்கீங்க. இந்த டேஞ்சர் இன் மை ஹார்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரோம்காம் இருக்கு. ரீசெண்டா ரோம்காம் எனக்கு வந்து எது பிடிச்சதுன்னா, தி ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே அடாப்டேஷனும் வந்துச்சு. அது அந்த மங்காவுமே நான் படிச்சேன், நல்லாவே தான் இருந்துச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரோம்காம் ஜானர் அந்த சைடு போல, ஒரே ஆக்ஷனா த்ரில்லரா அந்த மாதிரியே நான் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரோம்காம் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ரோம்காம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரியே இருந்தேன். இப்பதான் சரி, இந்த எப்பவுமே சைக்காலஜிக்கல் ஹாரர் ஒரு மாதிரி இதாவே போறோமே, சரி ரோம்காம் சைடு போவோன்ற மாதிரி தான் பார்த்தோம். அப்புறம் தான் சரி இந்த மங்கா நல்லா இருக்கே, இதை பத்தி பேசுவோன்ற மாதிரி பேசணும். அவ்வளவுதானே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கோ. சரி, ஓகே. வாழ்க்கையில செட் ஆகாத ஒரு ஜானர் அப்படின்னா எனக்கு வந்து ரோம்காம் தான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. லவ் பண்ணி பாருங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இங்க என் வாழ்க்கையை கட்டு குடிச்சு வர எங்க டீசல் அந்த கருக்கட்டை பண்ணி தான் நான் வந்து ஒரு பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. சொல்லுங்க. ரோம்காமுக்கு ரெக்கார்டிங் பண்ணிருக்கோம். சைக்கிள் எடுத்துட்டு வந்து காலுக்கு நடுவுல விடுறான். என் நிலைமை நான் எங்கன்னு நான் போய் சொல்றது? விட்டா அவன் கடைசியில வந்து எனக்கு என்ன பண்ணிருப்பான், என் நிலைமை என்ன ஆயிருக்கும். இப்பதான் ஒரு காதல் சாப்டர் பத்தி பேசுனா உங்க சாப்டர் இன்னும் முடிச்சிருப்பான் அந்த பையன். இதுக்காக ஸ்கூல் படிக்கிற எல்கேஜியோ யூகேஜியோ கிடைக்கும். அவன் சைக்கிள் எடுத்துட்டு வந்து காலுக்கு நடுவுல விட்டு என் வாழ்க்கைய காலி சொன்ன தான். நல்ல வேலை நான் டக்குட்டேன், நல்ல வேலை. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு விட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான் மக்கள், இந்த மங்கா ரெக்கமெண்டேஷன். இது வந்து ஒரு நல்ல மங்கா. சீரியஸ்லி, ஒரு எப்பவுமே ரோம்காம்ங்கும் போது ஹை ஸ்கூல் லவ் இல்ல டீன் லவ் அந்த மாதிரி பார்த்து, அது எப்படின்னா உங்களுக்கு அவங்க பார்த்து கைய பிடிக்கிறதுக்கே ஒரு எப்படியும் மேக்சிமம் ஒரு 20-30 சாப்டர் ஆக்குவாங்க. அவ்வளவு ஸ்லோ பர்னா போகும்போது இது வந்து ஒரு நல்ல மெச்சூரான ஃபாஸ்ட்ங்கும் போது உங்களுக்கு கரெக்டா எல்லா பெர்ஃபெக்ட், ஐ மீன் எல்லா சாப்டருமே உங்களுக்கு தேவையான சாப்டரா தான் இருக்கும். லைக் ரொம்ப ஃபாஸ்டாவும் மூவ் ஆகாது, அது மாதிரி ரொம்ப ஸ்லோ பர்னாவும் இருக்காது. லைக் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல நல்ல சாப்டர், நல்ல மங்கா.
என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சாலிடா ஒரு 4.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு இது நல்ல ரேட்டிங் இருக்கு, நல்ல ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி கிடையாது. இப்ப மாமியாரு செத்து போறத வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட வச்சு இழுத்து ஓட்டுவான். நான் இப்ப ரீசெண்டா வந்து எங்க அம்மா சீரியல் பாப்பாங்க சரிங்களா. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்த சிறகடி காசு. அதுல ஒரு கல்யாணம் ரீசெண்டா நடந்துச்சு. அதுல என்னன்னா ஒரு கல்யாண தாலி கட்டுற ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு மாப்பிள்ளையும் உட்கார்ந்துட்டு தாலி கட்டுறத 5 எபிசோடா காட்டுறாங்க. இந்த வீக் ஃபுல்லா அவன் தாலி அந்த கட்டுறான். அளவுக்கு வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்து எதுவும் கிடையாது. அப்ப நினைச்சு பாருங்க அது எவ்வளவு இதா எடுத்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல இந்த மாதிரி அந்த மாதிரி கடையை வந்து ஜவ்வா இருக்கிற ஒரு இதுல இந்த மாதிரி ஷார்ட்டா ஒரு கிறிஸ்பான இதுல தேவையான கண்டென்ட்டோட கொடுக்குற மாங்கான்றது ரொம்ப வந்து கஷ்டம். அதை வந்து ஆர்டிஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் அவரோட திறமைக்கு வந்து அவரோட ஒர்க் வந்து இன்னும் வெளியே வரணும் அப்படிங்கிறது எங்க டீமோட சார்பா நாங்க அவங்கள வந்து ஒரு வாழ்த்திக்கிறோம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு லவ்வ வந்து நல்லா மெச்சூராவே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. லைக் ஒரு 2 பேரு மேரேஜ் டைம்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க லவ் எவ்வளவு மெச்சூரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இது இருக்கு. பப்பி லவ் இல்லாம மெச்சூரான லவ் இதுதான். பார்த்த உடனே வந்து இந்த நிறைய இதுவெல்லாம் பார்த்துருப்போம். உனக்கு ஒரு சைடு பாப்பாவுக்கு ஒரு சைடு, நீ இல்லைன்னா வந்து என்னால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இல்லாம இது ஒரு நல்ல மெச்சூரான லவ். லைக் இவங்க 2 பேருமே வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் நடக்கும். பட் ஆனா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டே வந்து நடுவுல தேவையில்லாம பிரேக்கப் ஆகாம ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு சைடு பாப்பாவுக்கு ஒரு சைடு ஓகேவா, நீ இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது, உன்னையும் சாவடிச்சு போட்டு நானும் செத்து போடுவேன். நான் வந்து உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி உன்னை தத்தெடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி இல்ல இதை ஒரு விட்டுட்டீங்க. இது இந்த மாதிரி உனக்கு நான் வந்து டவர் மேல இதான் ப்ரொபோஸ் பண்ணுவேன். அடுத்து இன்னும் நிறைய இருக்கு, பாயிண்டா நிறைய சொல்லுவாங்களே, நிறைய ஞாபகம் இருக்கு. வர மாட்டேங்குது. உன் கூட 100 வருஷம் உன் கூட 100 வருஷம் வாழணும். அது என்ன படம்? அது சூர்யா படம் தான். அது நல்லா இருக்கும். அது ஒரு காதல் எனக்கு பிடிக்காத ஒரே படம். அது பர்சனல், நம்ம அதெல்லாம் அப்புறமா கொட்டிக்கலாம். சிறுல ஒரு காதல் வர ஹீரோயின் மாதிரி, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும். அந்த மாதிரி எதுவுமே கிரிஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல மெச்சூரான ஒரு ரியலிஸ்டிக்கா காட்டிருப்பாங்க. ஃபேக்கான எதுவும் இல்லாம ரியலிஸ்டிக்கா காட்டிருப்பாங்க. நார்மலா ஒரு பர்சனோட ஸ்டோரி எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. சரி ஓகே. சரி மக்களே, அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை. அவங்க சாஞ்சி போயிட்டு வரேன் நண்பர்களே. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். புது கண்டென்ட்டோட நாங்க திரும்ப வருவோம். அதுக்கு இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷனுக்கு, ரிசர்ச் பேஸ் பண்ண டாபிக்கு, நிறைய புது புது கண்டென்ட்டுக்கு நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல இருக்கு, ஸ்பாட்டிஃபைல இருக்கு. நாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை டிஎம்ல போடுங்க. அண்ட் ஏதாவது நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல கொடுப்போம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாங்காவை குறித்து உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு வேற ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் எனி சஜஷன்ஸ் இருந்தா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. அதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரத்துல வரும். ஓகே, நாங்க வந்து உத்தரவு வாங்கிக்கிறோம். பாய். கைஸ்.